அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா நம்முடைய அமல் அனைத்தையும் கபூல் செய்வானாக. நம்முடைய துவாக்களை கபூல் செய்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவானாக. குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலாத் சொல்லக்கூடியவர்களாக ஆக்குவானாக. அன்பானவர்களே, இன்று நான் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, கடனும் எச்சரிக்கையும். கடன் என்பது ஒரு அத்தியாவசிய தேவைக்காக வேண்டி வாங்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும், அந்த கடனை திரும்ப செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் மட்டுமே வாங்குவது தவறல்ல. வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தோம், சரியான நேரத்தில் அந்த கடனை நிறைவேற்றாமல் காலம் கடத்துவது என்பது தான் தவறு என்பதை நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் என்பது தெரியவில்லை. அல்லாஹ் இந்த கடனை விட்டு, ஆடம்பரத்துக்காக வாங்கக்கூடிய கடனை விட்டும், வீணான விஷயத்துக்காக வாங்கக்கூடிய கடனை விட்டு நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாங்க. அன்பானவர்களே, கடனை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நிறைய இடங்களில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க சஹாபாக்களை பார்த்து, அல் அலைஹி மின் தைனி, இவர் மீது ஏதாவது கடன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்று சொன்ன உடனே அந்த ஜனாசாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறாங்க. அதே போல மற்றொரு ஜனாசா கொண்டு வரப்படுது. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்ட கேள்வியை கேட்குறாங்க, அல் அலைஹி மின் தைனி, இவர் மீது கடன் ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய தோழர்களுக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, இதை கேட்ட சஹாபாக்கள் ஒருவர் ஹஸரத் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அந்த கடனை நிறைவேற்றுவதற்குண்டான பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்த பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தினார் என்பதாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுது. அன்பானவர்களே, கடனுடைய நிலையில் மரணிப்பது அது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான பாரமான விஷயம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் இதுதான். அதனால் ஆடம்பரத்துக்காக வேண்டி கடன் வாங்க வேண்டாம். அத்தியாவசிய தேவை இருக்கும்போது வாங்குவது தவறல்ல. அது மாதிரி வீணான விஷயத்துக்காக வேண்டிய கடனை வாங்கி அதை நாளை கடத்துவது என்பது நம்முடைய கௌரவத்தையும் நம்முடைய இஸ்ஸத்தையும் அதை கெடுத்துவிடும் என்பதை உணர வேண்டும். எல்லாமே நல்லா நம்முடைய மௌத்தையும் கடன் இல்லாத மௌத்தாக நல்ல ஒரு நிலையில் நம்முடைய மௌத்தும் வரணும். குறிப்பாக கடனை விட்டு மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்குவானாக. அவனுடைய எல்லா விதமான அரும்பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.